உங்க பாடி கவுண்ட் எத்தனை? What nonsense you are talking about me? நீங்க எத்தனை பேத்து கூட உடலுறவு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இதெல்லாம் ஏன்டா நீ கேட்குற அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது இல்லை? சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒமிகில், ஒமி டிவி, அப்புறம் மங்கி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் முகமே தெரியாத, முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட ரேண்டமாக சில கேம்லாம் கேட்டு, அப்புறம் டேட்டியான குஸ்டின்லாம் கேட்டு, முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறதுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு. என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயசு பொண்ணு கிட்ட ஒரு பையன் கேட்கறான், உங்களோட பாடி கவுண்ட் என்னன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது 20ன்னு சொல்லி கேஷுவலா சொல்லுது. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னடா 21 வயசுன்னு சொல்ற அந்த பொண்ணுக்கு, ஆனா 20 பாடி கவுண்டா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது இல்ல? உடனே கமெண்ட்ல போய் நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுது இல்ல? தோணுதா இல்லையா? சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே. ஷாக்கிங்காக தானே இருக்கு. நீங்க எப்படி கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே போய் கமெண்ட் பண்ணணும்னு தான் தோணும். ஆனால் இது எதுவுமே எதிர்ச்சியாக நடந்தே கிடையாது. வேணும்னே உங்களை கோவப்படுத்தியோ ஒரு ஆச்சரியப்படுத்தியோ ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கான ட்ராப்பு தான் இந்த மாதிரி வீடியோ. இதுக்கு பேர் தான் அவுட்வேர்ட்ஸ் பைட்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் கேட்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்மளை வந்து கோவப்படுத்தி அவங்க வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட்டாக ட்ரெண்டாக்க வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெத்தட் என்ன, இந்த மாதிரி ஷாக்கிங்கான வீடியோஸ்லாம் எப்படி உருவாக்கப்படுது, இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்காரிதம் எந்த மாதிரி வேலை செய்யுது, நம்ம எப்படி இந்த மாதிரி டேட்டியான வீடியோலாம் இருக்குல்ல, அதாவது நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சு அது மூலமா காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ட்ராப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்ம எப்படி இந்த வீடியோக்கள்ல ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருமே ரொம்பவே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன்ல வந்து சோஷியல் மீடியான்றது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க வந்து போன்ல வந்து ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒரு வீடியோவோ பார்த்துட்டே இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மோஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா, லைக் போடுவீங்க, தள்ளி விடுவீங்க, போயிட்டே இருப்பீங்க, லைக் போடுவீங்க, தள்ளி விடுவீங்க, போயிட்டே இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்றத யாருமே நினைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த வீடியோ ஒர்த்தாக இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களில் கண்டிப்பாக நிறைய பேர் போய் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான ரீசன் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனை, அதாவது எந்த வீடியோக்குமே கமெண்ட் பண்ணாமல் இருக்க ஒரு மனுஷனை இந்த மாதிரி வீடியோக்களில் போய் கமெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய சதி. நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன், உங்களுக்கே கமெண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, மறக்காம இந்த வீடியோக்கு இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு தோணும் இல்லையா, அதை மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆஃப் கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1737 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பல வேலைன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி முதல்ல அந்த வீடியோக்கே போயிடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 பேருமே இந்தியர்கள் தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவா இது, இந்தியாவிலே இந்த மாதிரி கலாச்சாரம், வெளிநாட்டில் இருக்க மாதிரி அவங்க ஓப்பனாக வந்து எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்தியாவிலே இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாயிரம் அந்த பொண்ணு வந்து அது என்ன வீடா இல்லை சிகரெட்டான்றதெல்லாம் எனக்கு தெரில, ஸ்மோக் பண்ணிட்டே பேசுகிறாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி கலாச்சாரம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்குது. சரி வாங்க போகலாம். What's your body count? It's 20. 20 body count? क्या एज बता रही हो या body count बता रहे हो? नहीं, it's 21 my age and 20 it's my body count. कितने लोग? 21 பொண்ணோட வயசு, பாடி கவுண்ட் 20. वो के साथ कैसे कर लिया? कैसे करते हैं? कैसे करते देखो यार, आप क्या करते हो वैसे? आपकी सिक्योरिटी क्या है वैसे? आप क्या कमाते हो? 0.0001 सिक्योरिटी है. कॉलेज स्टूडेंट हूँ, वो भी माइनिंग में. You are a miner? Yeah. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. तुम्हारी एज क्या है वैसे? பசங்க கூட இந்த அளவுக்கு புகை விதவிதமாக விட மாட்டாங்க. 23. भैया
भैया मैं बालक भैया ना बोलो, बाकी सैया बोल सकते हो, भैया ना बोलो। हूँ। ये तो सामने वाला बंदा खुद ही लाइन दे रहा है मेरे को, मैं क्या कर सकती हूँ। यस भाई, वहां पे गर्लफ्रेंड बॉयफ्रेंड नहीं बना सकते क्या, आपके जो स्टेट है वहाँ? अरे नहीं, यहाँ बैन है यार। अगर बजरंग दल वाले पकड़ लेते हैं हमें। छुप के तो काफी, सबसे ज्यादा तो राजस्थान में ही हो रहा अरे है। ऐसा कुछ नहीं है, हमारे इधर सब अलाउड है। पियो मरो गू खाओ, सब अलाउड है। हाँ यार, तभी सबसे ज्यादा बिगड़े हुए लोग उधर ही है, राजस्थान में ही है। அந்த பொண்ணு பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிச்சு கேட்டிங்களா? ஹிந்தி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. ஓகே, போகலாம். இன்னொரு விஷயம், ரொம்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை கேளுங்க. सही है। फिर व्हाट्स योर बॉडी काउंट? It's 20. 20 बॉडी काउंट? क्या एज बता रही हो या बॉडी काउंट बता रहे हो? ரியாக்ஷன் நோட் பண்ணீங்களா எவ்வளோ பேர்? என்ன கருமோ இந்த வேலைனே தெரில. முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட எப்படி இந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி பேசணும். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. பாருங்க, இன்னும் வரும். இன்னும் மோசமான விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, கேளுங்க. नहीं, it's 21 my age and 20 it's my body count. इतने लोगों के साथ कैसे कर लिया? कैसे करते हैं? कैसे करते हैं? बॉयफ्रेंड बनाए थे? 20 बॉयफ्रेंड बनाए थे? मैंने बॉयफ्रेंड कभी नहीं बनाया, आई एम सिंगल। तो फिर कैसा हुकअप्स किए थे? या हाँ। ये साल ओके, डोंट जज मी। एक सेकंड, डोंट जज मी। हुआ तेरी जो वाइफ आएगी ना, उसने भी किसी ने करे ही होगा, सोच ले तुम। புரிஞ்சுதுங்களா? என்னை ஜட்ஜ் பண்ணாத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரில. பாருங்க, सोच ले, फिर पछता। पहले हंस, फिर जो भी होता है। क्या डायलॉग था यार वो? भाई मैं नहीं जी रहा भाई। अरे नहीं, इट्स अ फैक्ट थिंग। अगर तू आज अरेंज मैरिज भी करता है ना, तेरी गर्लफ्रेंड आई एम डैम श्योर वो किसी ना किसी से रख। உத்தமி ஒன்று சொல்கிறாங்க கேட்டிங்களா? அந்த பையன் சொல்கிறான், என்னால் ஜீரணிக்க முடியலன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அதுக்கு சொல்லுது, ஓ இட்ஸ் நாட் த பேட் திங். அது யார் சொல்கிறாங்க? 21. அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது. நமக்கு கோவம் வருது இல்லை, இதை பார்த்தா ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது இல்லை. நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் வெற்றி அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து பிளர் பண்ணல, ஒரு பொண்ணை வந்து இப்படி தான் நீ காட்டுவியே அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கோவப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பொண்ணோட ஃபேஸை நான் பிளர் பண்ணாமல் இங்கே ஓப்பனாகவே பப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, उसका अधूरा प्यार छोड़ के ऐसे ही आई होगी। कभी सोचा है इस चीज के बारे में? तो फिर डरा रहे हो? नहीं, मैं डरा नहीं हूँ। इट्स अ फैक्ट थिंग। मैंने लिटरली यहाँ पे 3 बच्चों की माँ को भी किसी के साथ सोते हुए देखा है। एक्चुअली कई बार ऐसा होता है ना कि இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்போம். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு டிபேட் உருவாகிறதே என்னால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்க, சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது, இந்த மாதிரி பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக ஃபெமினிஸ்ட்டு தான் இந்த மாதிரி பெண்கள்லாம் பேசுவாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதை வச்சே நிறைய கான்ட்ரவர்சி, எப்படி ஒரு பொண்ணை மட்டும் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லி தப்பாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. எங்கேயோ ஆரம்பித்த டாபிக் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு கமெண்ட்டும் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா எங்கெங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸோட நோக்கமும் அதுதான். நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதில் நிறையா டிபேட் வந்து கமெண்ட்ஸ் நிறையா வரணும், அது வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு காசு வரும், நிறையா ஃபாலோவர்ஸ். இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. பார்க்கக்கூடிய பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்றது அப்படின்றது ரொம்பவே ஒழுக்கக்கேடான விஷயம் அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சு. நம்ம தேடி வந்த வீடியோ நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ட்ராப்பு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் எப்படி மாட்டிக்காமல் வெளியில் போகிறதுன்றதை இனிமேல் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போயே சொல்லிடுறேன், எந்த விதத்துலையும் உங்களை அருவா போடுற மாதிரியோ இல்லை மொக்க போடுற மாதிரியோ கண்டிப்பாக இருக்காது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் அவேர்னஸ்.
குட்டியாவே சீக்கிரம் முடிச்சிடறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை வந்து அவுட்ரேஜ் பைட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து நார்மலா மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கான், வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னா லைக் பண்ணிட்டு தான் போட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவனை வந்து கமெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளை வந்து தோணுது இல்லையா, இந்த வீடியோ பார்த்தோன்னே அவனை அதிர்ச்சி அடைய வைக்குது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் அவுட்ரேஜ் பைட்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியே ஆகணும், ஏதாவது கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல முகம் தெரியாத 2 பேர் பேசிக்கிறாங்க, அதுல தன்னோட பர்சனலான விஷயத்த உன்னோட பாடி கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் கேட்கறான் அப்படின்றது எவ்வளவு பேருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியான ஒரு விஷயம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு தானே இதை நினைப்பாங்க. இதை பார்க்குற எல்லாத்துக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இதை எப்படி இவ சொல்லலாம், பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி தன்னோட பாடி கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பொது வெளியில எப்படி ஒரு மனுஷனால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேருக்கு வந்து கோவம் வரும். ஒன்று கோவம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை பற்றியோ பையனை பற்றியோ நீ அப்படி தானே நீ இப்படி தானேன்னு சொல்லிட்டு திட்டும், ஏதோ ஒன்று பண்ணி. ஆனால் ரியாக்ட் தானே பண்ணுவோம், கண்டிப்பாக அது நடக்கும்ல. அந்த கோவத்தெல்லாம் எங்கே போய் கொட்டுவோம், அதுக்கு தானே கமெண்ட் செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நம்மளோட என்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கமெண்ட் பண்ணுவோம். யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, த்ரெட் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த ஆப்புக்கு வந்து நல்ல கமெண்ட் கெட்ட கமெண்ட்னு எதுவுமே பிரித்து பார்க்க தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்கேஜ்மெண்ட். ஒரு வீடியோவில் மக்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, அதில் வந்து நிறையா என்கேஜ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த ஆப்புக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் சைக்காலஜி ட்ரிக். சரி வெற்றி, அப்போ என்ன தான் சொல்ல வரேன், இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உண்மைன்னு சொல்கிறியா இல்லை பொய்யா வந்து நம்மளை இந்த மாதிரி கோவப்படுத்தி கமெண்ட் பண்ணி அவங்க வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. முதல்ல இந்த ஒமிகிள், இந்த ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒமிகிள்னு ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை நவம்பர் 2023 பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட க்ளோன் வெர்ஷன் ஆனது தான் வந்து இந்த ஒமி டிவி, மங்கி, இன்னும் எக்கச்சக்கமாக ஏதோ இருக்குது, எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. அதில் தான் இந்த மாதிரி எல்லா வீடியோக்களும் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரேண்டம் பீப்புளோட வீடியோக்கள்லாம் பேசி அதை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜென்ரேஷன் இளைஞர்கள். இப்போ நீங்கள் ஒரு வியூவராக இருக்கீங்க, அதாவது அந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வருது, ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது, போய் கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நடக்குது, ஓகே. நீங்கள் வந்து ஒரு வியூவர். இதுவே நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது ஒரு கிரியேட்டரோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ என்னை மாதிரி எடுத்துக்கோங்களேன், நான் வந்து என்ன நினைப்பேன், நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நான் வேலைக்கெலாம் எங்கேயும் போகாமல் இதே என் வேலையாக பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு காசு எங்கேருந்து வருது, இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறது மூலயமா எனக்கு இதுலேருந்து வருது. அப்போ அந்த மாதிரி காசு வரணும் அப்படின்னா அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகணும், அந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா மட்டும்தான் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் யோசிப்பேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நானே ஒரு பொண்ணை செட் பண்ணி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லு, அதுக்கு நான் ஷாக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் போடுறேன், அதை எடுத்து கட் பண்ணி மியூசிக் பிஜிஎம் அது இதுன்னு இமேஜ்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டோம்னா வியூஸ் பிச்சுக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்கமான பேர் இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் ட்ரெண்டும் ஆகிட்டு இருக்கு. ஸோ மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே முக்கால்வாசி ஸ்கிரிப்டட் தான், ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. Flashback. இந்த பொண்ணோட ஃபேஸை நான் பிளர் பண்ணாமல் இங்கே ஓப்பனாகவே பப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. End of flashback. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா? ஒரு சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் மோஸ்ட்டாக எப்படி எடுக்கப்படுதுன்னா, லைவ் போயிடுவாங்க. லைவில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க மணிக்கணக்காக, 10 மணி நேரம் லைவ் பண்ணுவாங்க. பல பெண்களோடையோ பசங்களோடையோ இந்த மாதிரி ரேண்டம் சேட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு எப்படியா இருந்தாலுமே ஒரு 10 ஷார்ட்ஸுக்காவது ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில இடத்த மட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் எடுத்து கட் பண்ணி, அதுக்கு அவங்க வேறு ஏதோ ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, அதை ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அதில் ஒரு பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதை போடுவாங்க. அந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்ப்போம் என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும், ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மேலே என்ன ஓடுதுன்னே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அதோட லென்த்தே ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். நம்ம அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருப்பி அந்த வீடியோ வந்து மறுபடியும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வீடியோட டியூரேஷன் கம்மியாக இருக்கனால நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ அடுத்தடுத்து ப்ளே ஆகிறனால அந்த வீடியோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் ரேட் வந்து அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் லூப்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க.
ஒரே வீடியோவே ஆடியன்ஸ் தொடர்ந்து 2-3 டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவோட ரிட்டன்ஷன் ரேட் அதிகமாகும். ஸோ அதன் மூலியமாகவே அல்காரிதம் என்ன பண்ணும், இந்த வீடியோ வந்து மக்கள் திருப்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.53 நிமிஷம் இந்த வீடியோவோட ஃபுல் டியூரேஷன். இதில் வந்து அதில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 செகண்டில் முடிச்சிடலாம். இந்த 3 நிமிஷம் வீடியோவில் நமக்கு ஷாக் ஆகிற மாதிரி அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சிகரெட் பிடிக்கிறாங்கன்றது ஒரு ஷாக்கான விஷயம். ரெண்டாவது வயசு 21, பாடி கவுண்ட் 20ன்னு சொல்கிறது ஒரு ஷாக்கான விஷயம். மூணாவது அந்த 20 பாடி கவுண்ட் பண்ணவங்களாம், இது உண்மையாக பொய்யான்னு தெரில, செட்டப்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பண்ண பொண்ணு அது நல்லது தான். அரேஞ்ச் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் நல்லதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளாரே அடைக்கிற முடியும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கே நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து ஷாக்காக வந்துட்டே இருந்ததுன்னா நம்மளால் என்ன யோசிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை திருப்பி பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் தான் லூப்பிங் எஃபெக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டன்ஷன் வந்து அதிகமாகும். மூணாவதாக பார்க்க போகிறது ரியாக்ஷன் எக்கனாமி. அதாவது இந்த மாதிரி பேசி போடுறாங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது அந்த கிளிப்ஸை மட்டுமே எடுத்து கீழே ஒரு ரியாக்ஷன் வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களோட வியூஸு எக்கச்சக்கமாக பிச்சுட்டு போகும். இதுதான் ரியாக்ஷன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸை விட வேறு சில கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை மட்டும் கட் பண்ணி கீழேயோ மேலேயோ என்ன பண்ணுவாங்கன்னா, வடிவேலு அவர்கள் சிரிக்கிற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது ஒரு சிரிக்கிற மாதிரி, இந்த டீ குடிச்சிட்டு ஒரு பையன் சிரிப்பான்ல அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிரிக்கிற மாதிரி பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு மியூசிக் வரும்ல, டன் ஏதோ ஒரு மாதிரி மியூசிக் வரும். அந்த மாதிரி மியூசிக் எல்லாமே போட்டு விட்டு நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டே இருப்பாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து உற்று நோக்க வைப்பாங்க. இந்த மாதிரி காப்பி வீடியோக்கள் தான் இன்டர்நெட்டில் அவ்வளோ வீடியோ கொட்டி கிடக்கு. ஒரிஜினல் கிரியேட்டரை விட இந்த மாதிரி காப்பி பண்ணி போகிறாங்க வீடியோஸோட வியூஸ்ன்றது அவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு மீமி டெம்ப்ளேட்டையோ ஃபேட் பிஜிஎம்மோ ட்ரெண்டிங் மியூசிக்கோ போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வீடியோ 100 சேனல்களில் 1000 வீடியோக்களாக பதிவு செய்யப்படுது. அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை பல மில்லியனில் போயிட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் எக்கோ சிஸ்டம். ஒரு காலகட்டத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து உண்மையா பொய்யா, அந்த பொண்ணு பேசியிருக்கிறது உண்மையா பொய்யான்றதே தெரியாது. எல்லாத்துக்குமே தேவை என்னென்னா வியூஸு, கமெண்ட்ஸு, ரிட்டன்ஷன் ரேட்டு, ட்ரெண்ட் ஆகணும், காசு வரணும், அவ்வளோதான். உண்மை எது பொய் எதுன்றதே எல்லாருமே மறந்துடுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸோ ரீல்ஸோ ரியாக்ஷன் வீடியோ எது பார்த்தாலுமே சரி, அதை பார்த்து ரியாக்ட் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்க்க போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கோபத்தை தான் அவங்க இன்கமாக மாற்றிட்டு இருக்காங்க, உங்களோட எமோஷனை தான் அவங்க பிஸ்னஸாக மாற்றிட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஆர்மி இந்த மாதிரி சோஷியல் மீடியா அல்காரிதம் நம்மளை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுதுன்றதை பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஒரு கமெண்ட்ஸுமே படிப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் வேற என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1737 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.